Hi friends, thank you so much for watching this recipe. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி ரசம் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலே போதும். 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புளி வந்து சீக்கிரமாக ஊறி வந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் போல் வச்சுருந்தீங்கன்னா இந்த புளி வந்து ஊறி வந்துடும். இந்த மாதிரி கைகளாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. புளியும் நல்லா கரையினா அது மாதிரி தக்காளியோட ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி வரணும். உங்கள் புளியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் மண் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புளியை கரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பல்காக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்கு தகுந்தாப்புல காஞ்ச வத்தல். நான் வந்து ஒரு 3 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த துவரம்பருப்பு, இந்த மல்லி இதோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி இதோட அரோமா வந்து வெளியே வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம். மொத்தமாக இது மாதிரி வறுத்த பிறகு இதை வந்து நல்லா கூல் பண்ண வச்சுருங்க. இது கூட இன்னும் 2 பொருட்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூல் பண்ண வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த அளவுக்கு பவுட்ரு ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சு ரசம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இது மாதிரி ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் இதே மாதிரி பிச்சு போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு தாராளமாக எடுத்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும். இப்போ தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், வாசனைக்காக பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரசம், அதை வந்து இது அப்படியே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும் ரசம். அந்த ஸ்டேஜில் வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.